بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. புகழனைத்தும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, எமது ஈலேர்னர்ஸ் ஹப் கல்வி நிறுவனத்தினால் இந்த 1447ஆம் ஆண்டினுடைய ரமலானை பயனுள்ள முறையில் கழிக்க வேண்டும் என்பதற்காக நபிகளாருடைய வரலாறுகளை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அறிந்து வைத்திருப்பது மிக அவசியமான ஒன்று என்ற அடிப்படையில் நபிகளாருடைய ஒட்டுமொத்த வரலாறுகளையும் ஏதோ ஒரு கோணத்தில் சுருக்கமாகவது நாம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 10 தலைப்புகளாக அதனை நாம் பிரித்து இன்றைய தினம் 9வது தலைப்பாக போர்களும் அதன் படிப்பினையும் என்ற தலைப்பில் இங்கே விசேடமான சொற்பொழிவொன்று இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றவனாக, இன்று நாம் இந்த இடத்திலே எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த விளம்பரங்களை, இப்படியான பயான் நிகழ்வுகளை உங்களுடைய அனைத்து குடும்பங்களிலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையில் இந்த ஈலேர்னர்ஸ் ஹப் கல்வி நிறுவனம் என்பது சுமாராக 14 நாடுகளிலே இருந்து மாணவர்கள் தற்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல்களை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு, இலங்கையினுடைய பிறை கண்டதன் அடிப்படையில் இன்றைய நோன்பு 25வது நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் அல்லாஹுக்காக பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் கூலி தர போதுமானவனாக இருக்கிறான். அந்த வகையில் இன்றைய இந்த நாளில் போர்களும் அதன் படிப்பினைகளும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மதரசாக்களில் ஒன்றான காசிமியா அரபு கல்லூரியினுடைய பட்டதாரி ஷேக் ரிஸ்வான் காசிமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஷேக் அவர்கள் மன்னார் கிளையினுடைய ஜமியத்துல் உலமாவினுடைய பணிப்பாளராகவும் இருக்கிறார்கள். ஊரினுடைய சமாதான நீதவானாகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஷேக் அவர்களுடைய நல்லமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஷேக் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறேன். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة،
وكل ضلالة في النار. இறைவா, வித்துக்குள் நெடுமரத்தை வைத்தாய், அன்பு விளைகின்ற நிலமாக இதைய வைத்தாய். இத்துணையும் படைத்திட்ட இறைவா, எங்கள் இனிய தலைவா, தனித்தவனே, தன்னிகரற்றவனே, தனக்குவமை இல்லாதவனே, உனக்கே எல்லா புகழும். எக்ஸாம் அல்லாஹ்வுடைய நம்ம எடுக்கிற பெரிய விஷயமா தான் இருக்கு. என்ன செய்யுது? இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். போர்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழால் உங்களுக்கு சற்று விரிவுரை செய்ய ஆசைப்படுகின்றேன். குறுகிய நேரமாக இருப்பதனால் எல்லா போர்களையும் ஞாபகப்படுத்துவதை விட இஸ்லாமிய வரலாற்றில் இடம் பிடிக்கின்ற சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடைபெற்ற மிக முக்கியமான ரமலானுடைய காலத்தின் நடைபெற்ற போர், பத்ர் போர் சம்பந்தமாக சில குறிப்புகளை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி அவர்களை எதிரிகள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத, மார்க்கத்தை மறுக்கின்ற காஃபிர்கள் அவர்கள் பிறந்த ஊராகிய மக்காவை விட்டு அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட தோழர்களையும் வெளியேற்றி அவர்கள் மதீனா நகர் சென்றடைகின்றார்கள். தான் பிறந்த கிராமத்தை விட்டு, தான் பிறந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட நபி அவர்களும் தோழர்களும் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட தோழர்களையும் தாக்க வர போகின்றார்கள் என்ற செய்தி நபி அவர்களுக்கு தெரிந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை தலைமையாக கொண்டு 8 நபர்களை இந்த விடயங்களை அறிந்து வருவதற்காக வேண்டி நபி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். அங்கே உள்ள நிலவரங்களை, அங்கே உள்ள கள நிலவரங்களை அறிந்து வருவதற்காக இந்த குழு அனுப்பப்பட்டு அங்குள்ளவர்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் என்பதை தனக்கு அறிவிக்குமாறு அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைத்த அந்த குழு, நபியே, நமக்கு எதிராக போரிடுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், வரவிருக்கிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. எனவே நபி அவர்கள் சொந்த ஊரில் இருக்கவும் விடவில்லை, வெளியேற்றப்பட்டு மதீனாவிலே நிம்மதியாக இருக்கவும் அவர்கள் விடவில்லை. எனவே அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கட்டளை வருகின்றது, நபியே, உமது கிராமத்தை விட்டு, உமது ஊரை விட்டு வெளியேற்றிய அந்த காவிர்களோடு நீங்கள் போராட விருப்பம் இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்தை 9வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினான், இறக்கி அருளினான். எனவே நபி அவர்கள் விரும்பி இருக்கவில்லை, இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை, அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீதி வேண்டி அவர்கள் போராட வேண்டும், அது நியாயம் என்று இறைவன் கருதியதன் காரணமாக இந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி அருளினான். அதனை நபி அவர்கள் தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ளாமல் அவர்களோடு இருந்த உமர் ரலியல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹ் போன்ற நபித்தோழரிடத்தில் இந்த விஷயத்தை கேட்கின்றார்கள். தோழர்களே, இவ்வாறு அல்லாஹ்விடமிருந்து அனுமதி வந்திருக்கிறது, எங்களோடு எதிராக இருக்கின்ற, எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற, நிம்மதியாக எங்களை வாழ விடாமல் தொல்லைப்படுத்துகின்றவர்களோடு போராடுமாறு அல்லாஹ் எங்களுக்கு சட்டம் பிறப்பித்திருக்கிறான், என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும், நீங்கள் அதற்கு தயாராகினால் நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும்
தருகின்றோம் என்று இருவரும் சொல்கின்றார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் 2 பேர்களோடு விட்டுவிடவில்லை. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்களும் அந்த சபையிலே இருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், நபியே, நீங்கள் யுத்தத்திற்கல்ல, எங்களை கடலில் குதிக்க சொன்னாலும் கட்டளையிட்டாலும் ஆயத்தமாக இருக்கிறோம், அதையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் கூறிய அந்த விடயம் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த யுத்தத்திற்கு, இந்த எதிர் போராட்டத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஏற்பாட்டோடு தான், திட்டமிட்ட அடிப்படையில் தான் இந்த யுத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்பதை சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடைபெறுகின்ற முதலாவது போராட்டம், முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லுவார்களே, இதே போன்று இந்த யுத்தத்தில் நாங்கள் வெற்றி வாகை சூடவில்லை என்றால் நிச்சயமாக இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் போய்விடும், இறைவனை நம்பி செயல்படுவதற்குரிய எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹுடைய தூதர் முன் ஏற்பாட்டோடு அவர்கள் இந்த திட்டங்களை மஷூராவின் அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பமாக இருக்கிறது. இதே போன்றுதான் இந்த நிகழ்வு ரமலானுடைய மாதம் 17வது தினம், பிறை 17, ரமலானுடைய மாதம் 17, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிரிகளும் இந்த யுத்தத்தை சந்திக்கின்ற தினமாக காலை வேளையிலே நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பதாக இந்த பத்ர் என்ற இடத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சுமார் மக்காவிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் மதீனாவிலிருந்து 280 கிலோமீட்டர் தூரத்திலும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்ற இடம்தான் பத்ராக இருக்கிறது. எனவே அந்த பத்ர் என்ற பள்ளத்தாக்கு எங்களுக்கு மிக சாதகமானதாக இடம் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகளார் அல்லாஹுடைய அனுமதியோடு சஹாபாக்களுடைய ஆலோசனைகளோடு அவர்கள் அங்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நபியே, உங்களுக்கு நாம் 1000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் அஞ்ச தேவையில்லை. நீங்கள் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. ஏன்? வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டுகின்றார்களோ, பொறுப்பு சுமத்துகின்றார்களோ, அந்த அல்லாஹுவே போதுமானவன் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றதை போல, நீங்கள் என் மீது பாரம் சாட்டி இந்த பணியிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்றால் என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. அதே போல நான் மலக்குமார்களை 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய திருமறை வசனம் 8வது அத்தியாயம் 5வது வசனம் முதல் 9 வசனம் வரை இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற உதவி செய்வோம் அந்த விளக்கம் அல் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு நபிகளாரும் தோழர்களும் இந்த போராட்டத்திலே, உரிமை போராட்டத்திலே அவர்கள் சங்கமிக்கின்றார்கள். அதே போல இந்த போராட்டத்திற்கு நபிகளும் தோழர்களும் ஆயத்தமாகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றான், நபியே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வஅன்தும் அதில்லா, நீங்கள் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு என்னுடைய உதவி, மலக்குமார்களுடைய உதவி இருப்பதை போல நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களுக்கு நீங்கள் மண்ணை அள்ளி அவர்களுடைய பக்கம் வீசி விடுங்கள். நபியே, நீங்கள் வீசியது அது நீங்கள் வீசியதல்ல, நாம் வீசினோம் என்று அல்லாஹ் திருமறையிலே
அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாக இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு விடையளித்து ஆறுதலாக சொல்லி எதிரிகளின் பக்கம் மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். எனவே அந்த மண் எதிரிகளுடைய கண்களுக்கு அவருடைய கண்களிலே போய் பட்டு அவர்களை திக்குமுக்காடி அவர்களை நிலைகுலைய செய்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே சஹாபாக்களோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சிறிய மலையை அவர்களுக்கு சாதகமாக அமைவதற்காக வானத்தில் இருந்து மலையை அல்லாஹு தஆலா இறக்கி அருளினான். அந்த மலை மூமின்களுக்கு உதவியாகவும் எதிரிகளுக்கு ஒரு சோதனையாகவும் அமைந்தது. முஸ்லிம்கள் சஹாபாக்களும் நபியும் சஹாபாக்களும் இருந்த அந்த பகுதி இறுக்கமான பூமியாக இந்த மலைக்கு பின் ஆகியதையும் எதிரிகளுடைய பகுதி சேரும் சகதியுமாக காணப்பட்டு அவர்களுக்கு பெரிய ஒரு தொல்லையை ஏற்படுத்தியது என்று இயற்கை மழை கூட அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த வரலாற்றை அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது அது மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்த வேண்டும், அது எங்களுக்கு பெரிய ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு கையையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி சொல்லுகின்றார்கள், இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத அபதா. இறைவா, இந்த கூட்டம் உன்னை ஈமான் கொண்ட உன்னை ஏற்றுக்கொண்ட இந்த கூட்டம் இந்த இடத்தில் இந்த யுத்தத்தில் அழிக்கப்படும் என்றால் உன்னை இதன் பிறகு வணங்கி வழிபடுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். சுமார் 313 தோழர்கள், ஈமானிய உள்ளங்கள் 1000 எதிரிகளோடு போராடுவது என்பது மிக அசாத்தியமான ஒரு விடயம். இருந்தாலும் இறைவா, உன்னுடைய கட்டளை, உரிமைக்காக போராடுகின்ற ஒரு நிகழ்வு. நாம் ஏற்கனவே எங்களுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறார்கள், திரும்பவும் எங்களுக்கு அநியாயம் செய்ய வருகின்றார்கள். எனவே உங்களுடைய மானம், உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் நீ அந்த போராட்டத்தை எங்களுக்கு அனுமதித்தாய். எனவே உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இருகரம் ஏந்தி, இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இறுதி நாள் வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் உன்னை ஞாபகப்படுத்துவது யாருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த கூட்டம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் புறத்திலிருந்து மலையை இறக்கி அவர்கள் பக்கம் மண்ணை அள்ளி வீச சொல்லி, அதே போல 1000 மலக்குமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவியாக இறக்கியதையும் 8வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இவ்வாறான ஆறுதலையும் உதவியையும் அல்லாஹு தஆலா செய்ததாக எங்களுக்கு வரலாறு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த போர் காலை ஆரம்பிக்கின்ற போது தனிப்பட்ட முறையில் குழுவாக செல்லாமல் ஆரம்பகால யுத்தங்கள் தனித்தனி முறையில் தான் நடந்திருக்கிறது. அந்த வகையில் போர், முதலாவது போர் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இறங்குகின்றார்கள் களத்திலே. அதற்கு எதிராக உத்துபா என்று சொல்லுகின்ற இந்த எதிரி படைகளின் தளபதிகளில் ஒருவர் உத்துபா இறங்குகின்றார். சரமாரியாக இருவருக்கும் இடையில் போராட்டம் நடைபெறுகின்றது. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உத்துபாவின் தலையை கீழே சாய்க்கின்றார்கள். அதன் பிறகு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் இறங்குகின்றார்கள். அதற்கு எதிராக வலீத் என்று சொல்லுகின்ற எதிரிகளின் மிகப்பெரிய தலைவர் இறங்குகின்றார்.
உபைதா ரலியல்லாஹு அவர்கள் சரமாரியாக அவர்களோடு போரிட்டு அந்த இடத்திலே வலீதுடைய தலை கீழே விழுகின்றது. அதே போன்று மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் இறங்குகின்றார்கள். ஷைபா அவருக்கு எதிராக யுத்த களத்திலே இறங்குகின்றான். அலி ரலியல்லாஹ் வீரத்தின் தியாக வீரர் அலி என்று சொல்லுவார்கள். அலி என்றால் ஏனையவர்கள் நடுங்குவார்கள் என்று போற்றி சொல்லுகின்ற புலியை போன்ற வேகம் உள்ளவர் என்று சொல்லுவார். எனவே அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷைபாவை அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றார்கள். எனவே எதிரிகளுடைய தலைகள் உருண்டோடுவதை கண்டு எதிரிகள் காபிர்கள் அந்த இடத்திலே திக்குமுக்காடி நிலைகுலைந்து போகின்றார்கள். அதே போல அந்த எதிரி படைகளின் தளபதி அபூஜஹிலை 2 நபித்தோழர்கள், சிறிய இளம் வயதுள்ள 2 நபித்தோழர்கள் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். முஆத் இப்னு அப்ரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய இந்த 2 சிறு வாலிப சகோதரர்கள், ஈமானிய சகோதரர்கள் அபூஜஹிலை அங்கே கொலை செய்து அந்த இடத்திலே வீழ்த்தப்படுகின்றார்கள். இந்த செய்தி புகாரியில் 3141வது நபிமொழியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதாரபூர்வமான நிகழ்வு அபூஜஹிலை கொலை செய்த 2 சிறுவர்கள் என்ற இந்த நபிமொழி 3141வது நபிமொழியாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த யுத்தம் திட்டமிட்ட அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய ஆலோசனையோடு, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த போராட்டத்திலே இறங்கியதன் காரணமாக இயற்கை கூட அவர்களுக்கு சாதகமாக அந்த நேரத்தில் மழை இலேசாக பொழிந்து அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. சிறு தூக்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உற்சாகமாக, உடலியல் ரீதியாக உத்வேகமாக அவர்களை செயல்படுவதற்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதே போல ஒரு புடி மண்ணை அள்ளி அவர்களுக்கும் வீசுங்கள், அது அல்லாஹ் வீசியதாக அல்லாஹ் கூறி அவருடைய கண்களிலே போய் விழுந்து திக்குமுக்காட வைத்தது அவர்களை. அதே போல மலக்குமார்கள் 1000 மலக்குமார்களை இறக்கி, இதுவன் மனிதனா, இவன் யார் என்று கூட தெரியாத அந்த ரூபத்தில் வந்து அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு நிலைகுலைந்து ஓடிய வரலாறை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. இது ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால், இது நியாயமான ஒரு போராட்டம், அநியாயத்திற்கு எதிரான ஒரு போராட்டம், அத்துமீறலுக்கு எதிரான ஒரு போராட்டம். எனவே அல்லாஹ் அதை அங்கீகரித்தான், அல்லாஹ்வுடைய உதவியை அவன் கொடுத்தான். எனவேதான் முஸ்லிம்கள் மிக குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் பெரிய கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, எத்தனையோ சிறிய குழுக்கள் பெரிய குழுவை வெற்றி கொண்டது இறைவனுடைய உதவியினால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய அனுமதி, தலைமைத்துவத்தின் கட்டுப்பாடு, ஆலோசனையின் அடிப்படையில் செயல்பட்டது. பொறுமையோடு இறுதி கட்டம் வரைக்கும் ஈமானிய உள்ளத்தோடு அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார். வமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹுவின் மீது பாரம் சாட்டுகின்றார்களோ அந்த அல்லாஹுவே போதுமானவன் என்று திருமறையிலே கூறுவதை போன்று இந்த தோழர்கள் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். முழுமையாக பாரம் சாட்டி அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றி வாகையை கொடுக்கின்றான். இதே போன்றுதான் நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே சத்திய கொள்கையை எட்டி வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற சோதனை, அந்த சோதனையின் பொழுது என்ன சொன்னார்கள்? நெருப்பு குண்டத்திலே வீசப்படுகின்றார்கள். சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். எனவே யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூடாகவும் இருந்து விடாதே, குளிராகவும் இருந்து விடாதே, இரண்டுக்கும் இடையில் மத்திய தரத்தை எடுத்துக்கொள் என்று அல்லாஹு தஆலா
இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பாரம் சாட்டிய அந்த நபியை நெருப்பு குண்டத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றிய வரலாறு குர்ஆனிலே சொல்கின்றான். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டம் துரத்தி கொண்டு வருகின்றது, நைல் நதி குறுக்கிடுகின்றது. அவர் சொன்னார்கள், இன்னால முதுரக்கும், தோழரே நபியே எங்களை வசமாக மாட்ட வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார்களே. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னல்லாஹ மஅனா, அவன் என்ற இறைவன் என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அந்த சந்தர்ப்பத்திலே தைரியமாக அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்தார்கள். மூசாவை உங்களுடைய கையில் இருக்கின்ற தடியால் கடலிலே அடியுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் காப்பாற்றிய வரலாற்றை அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யூனுஸ் நபி அவர்கள் கடலிலே செல்லுகின்ற பொழுது அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். அவர்களை கடலிலே தூக்கி வீசுகின்றார்கள். சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ இல்லை என்றால் நான் அநீதி இழைக்கப்பட்டவனாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றினான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹ் ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து நைல் நதியிலிருந்து காப்பாற்றிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தோழர்களையும் அதே போல யூனுஸ் நபியை மீனிலிருந்து காப்பாற்றி அந்த அல்லாஹ் இன்னும் உயிரோடு இருக்கிறான், அவன் எங்களை உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்ற நம்பிக்கை அல்லாஹுடைய தூதருக்கும் ஆழமாக இருந்தது. அவர்களை ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட தோழர்களுக்கும் இருந்தது. எனவேதான் அந்த வெற்றி வாகை தாராளமாக இந்த ஒரு குறுகிய கூட்டத்திற்கு வெற்றி வாகை கிடைத்தது. அல்லாஹோடு இருப்பவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு தெளிவை இந்த பத்ருடைய யுத்தக்களம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் சௌர் குகையில இருக்கின்ற பொழுது எதிரிகள் வந்து அவர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியே, அவர்கள் குறிந்து பார்த்தால் எங்களை அவர்கள் கண்டுவிடுவார்கள். என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று அந்த தோழருக்கு நபி அவர்கள் சொன்னார்களே. அதே போன்றுதான் அந்த இறைவன் என்னை கைவிட மாட்டான், எனக்கு உதவி செய்வான், அவன் மீது முழு பாரத்தையும் நான் சாட்டுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் உறுதியான ஈமானோடு இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த போர்க்களத்திலே சங்கமித்து அவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். இது எங்களை போன்ற ஈமான்தாரிகளுக்கும் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரைக்கும் உள்ள மனித சமுதாயத்திற்கும் ஒரு பாடமாக, படிப்பினையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த வெற்றிக்கான காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈமானிய பலம் அவர்களுக்கு ஆழமாக இருந்திருக்கிறது. அதே போல இறைவனும் நிச்சயமாக இறைவன் உதவி செய்வான் என்ற, அதே போல அல்லாஹ்வின் புறத்தில் மலக்குமாரும் வந்து எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதே போல ஷஹாதத் வேட்கை, ஷஹாதத் அவர்கள் வீர மரணம் அடைகின்ற ஆசையோடு இருந்தார்கள் அந்த தோழர்கள். ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு வீர மரணம் அடைகின்ற ஒரு மனிதனுடைய இரத்தம் நிலத்திலே வடிவதற்கு முன்பதாக அவனுடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுடைய நன்மையை அவர்கள் சிறப்பித்து சொன்னார்களே. அந்த நபிமொழியை விளங்கிய தோழர்கள் தன்னுடைய உயிரை விட மேலாக இந்த மார்க்கம் இந்த பூமியிலே நிலைக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தைரியமாக உள்ள உறுதியோடு செயல்பட்டார்கள். அது அவருடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதே போல நபியின் தலைமைத்துவத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்ட ஒரு நிகழ்வு, அந்த படிப்பினையும் இந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த யுத்தத்தின் காரணமாக பல விளைவுகள் ஏற்பட்டது. ஏனென்றால் இது இஸ்லாத்திற்கும் குஃப்ரியத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில் நடைபெறுகின்ற முதலாவது யுத்தம். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வீழ்த்தப்பட்டால்
இதன் பிறகு வருகிற எல்லாவற்றிலும் அவர்கள் பலகீனப்பட்டு விடுவார்கள், சொல்லுவார்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லுவார்கள். எனவேதான் இந்த முதல் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய உதவியோடு அவர்கள் வெற்றி வாகை சூடியதன் காரணமாக முதல் போரே அவர்களுக்கு வெற்றியை அளித்தது. துன்ப நாட்கள் நீங்கி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, தலை நிமிர்ந்து வாழுகின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு இந்த யுத்த வெற்றியின் பொழுது அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் மார்க்கம் துரிதமாக வளர்ச்சி பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல இந்த நபியின் மீது நம்பிக்கை மக்களுக்கு மென்மேலும் அதிகரித்தது. ஏன், இந்த தூதரை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை அந்த ஈமானிய உள்ளங்களுக்கு இன்னும் வலுவூட்டியது. அதே போல மதீனா மிகுந்த செல்வாக்கும் பெற்றது. மதீனாவிலே பாதுகாப்பான ஒரு சூழல், நல்ல சகோதரத்துவ, நல்ல ஈமானிய வணக்க வழிபாடுகளை தாராளமாக அவர்கள் சுதந்திரமாக நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல ஜாஹிலியத் குப்பர வீழ்த்தப்பட்டது. அதே போல இவ்வாறு பல விளைவுகளை இந்த யுத்தத்தின் காரணமாக, இந்த பத்ர் யுத்தம் தருகின்ற படிப்பினைகளில் ஒன்றாக எங்களுக்கு இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான இந்த யுத்த களத்திற்கு ஏன் சஹாபாக்கள் அவ்வளவு முன்புறமாக நின்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கத்ரத்தான், 2 துளிகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான துளிகள் என்று சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்ணீர் துளி, இரண்டாவது இறை பாதையில் சிந்தப்பட்ட இரத்த துளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபிமொழி நபித்தோழர்களை இன்னும் உத்வேகமாக இந்த அறப்போராட்டத்தில் அவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கும் இறுதி வரை போராடுவதற்கும் அவர்களை தூண்டியது. அதே போல ஷஹீதாக்கப்பட்டவர்கள், அவர்கள் கொல்ல வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை, கொலை செய்யப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லாதீர்கள், பல் அஹ்யா, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கின் லா தஷ்உரூன், ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல் குர்ஆன். இறை பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவு ஆகாரம் அளிக்கப்படுகிறது என்ற ஒரு சிறப்பும் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த யுத்தத்தில் இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோடு அவர்கள் போராடி அவர்கள் ஷஹாதத் மரணத்தை அவர்கள் விரும்பினார்கள். எனவேதான் ஒரு பிரார்த்தனை சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இஷ் ஹமீதா ஒமித் ஷஹீதா, யா அல்லாஹ் என்னை புகழோடு இந்த உலகத்திலே வாழவை, என்னை வீர மரணம் அடைய செய் என்று அழகான பிரார்த்தனையை கூறுவார்கள். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, வயோதிபர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நோன்பை கூட எங்களால் சாதாரணமாக பிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த தோழர்கள் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பூமியிலே நிலை நாட்டப்பட வேண்டும், தலை தூக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தியாகியாக இருக்கிறார்கள். நாங்கள் செய்கின்ற அமலிலும் அவர்களுக்கும் பங்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன், அவர்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறவில்லை என்றால், உறுதியாக செயல்படவில்லை என்றால், அன்றோடு இந்த மார்க்கம் அளிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்தார்களே. அந்த முதல் மன்தல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லி அஜ்ரி ஃபாயிலிஹி, யார் ஒருவர் ஒரு நன்மைக்கு தூண்டுகின்றாரோ, காரணமாக இருக்கிறாரோ, அதை வைத்து செயல்படுகின்றவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த நபிமொழியை இந்த நபித்தோழர்கள் 313 சஹாபாக்கள் அறிந்து செயல்படுத்தினார்கள். எனவே இன்றைய வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த இஸ்லாம் காப்பாற்றப்படும். அது அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றுவான். யாரை வைத்தாவது அந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற ஒரு வரலாற்றை, ஒரு பாடத்தையும் படிப்பினையையும் இந்த பத்ர் யுத்தம் அவன் மீது கை வைக்கின்றவர்களை, பொறுப்பு சாட்டுகின்றவர்களை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை அல்லாஹு தாலா
இந்த போராட்டத்தினூடாக, இந்த போர்க்களத்தினூடாக எங்களுக்கு படிப்பினையாக சொல்கின்றான். எனவே இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானிலே எங்களால் போராட்ட களத்தில் இறங்க முடியாவிட்டாலும் அவனுடைய மார்க்க கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, அதே போல தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, அதே போல திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, தௌபா, இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைக் போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் போன்ற வார்த்தைகளை அதிகமாக உதிரக்கூடியவர்களாக எங்களை மாற்றி இந்த புனித ரமலானை சிறப்பான முறையில் வழிநடாத்திய நல்லோர்களாக, அதே போல லைலத்துல் கதரை அடைந்த நல்லோர்களின் கூட்டத்தில் வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சேர்த்தருள் புரிய வேண்டும். எனவே இவ்வாறான பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த யுத்தங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பத்ர் யுத்தம் மிக பெரும் பாடத்தையும் படிப்பினையையும், குறைந்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் அதுதான் ஜெயிக்கும் என்ற ஒரு உண்மையை, நிதர்சனத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இறுதி மூச்சு வரைக்கும் ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்போ, அல்லாஹ்விடம் பாரம் சாட்டுகின்றவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற திருமறை வசனத்தை ஆழமாக மனதிலே பதித்து சிறந்த முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல நாயன் எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த புனித மாதத்திலே புனித நோன்போடு இவ்வாறான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல அல்லாஹுவை முதலாவதாக நான் அல்ஹம்துலில்லாஹ் கமா யம்பகி லி அஸ்மாஇஹி நிஹாயா வ ஸிஃபாத்திஹில் உலா என்று அல்லாஹுவை புகழ்ந்து, அதே போன்று இந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுக்களையும், இந்த நிறுவனம் மென்மேலும் இந்த நாட்டிலே பல பாகங்களிலும் இவ்வாறான செயல்பாடுகளையும் இவ்வாறான சேவைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வாறான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.